வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிந்து பைரவி தான். நம்ம சிவா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகாவோட நடவடிக்கைலாம் சுத்தமாக பிடிக்காம மொத்தமாகவே நம்ம ஸ்னேகாட்டேருந்து விலகி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சிந்து சிவாக்காக செஞ்ச நிறைய விஷயங்களை நினச்சி பார்க்குறாங்க. அதாவது சிவாக்காக பார்த்து எல்லாத்தையும் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க குத்த வரும்போது இவங்க நடுவில் கத்தியை பிடிச்சது. இந்தமாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம சிந்து சிவா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிவா நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க. அந்த டைமில் நம்ம ஸ்னேகா கால் பண்ணுறாங்க. சிவா, என்ன சிவா ஹாஸ்பிட்டல் கூட வர மாட்டேங்கிற, என் ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிற, என்ன சிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ கூட தயவு செஞ்சு பேசாத ஸ்னேகா, உன்னை காதலிச்சதை நினச்சாலே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. என்ன மாதிரி பொண்ணுன்னே நீ தெரியல. நீ இனிமேல் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது. நீ முதல்ல உங்கள் அப்பா கிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிவா, அப்பாட்டெல்லாம் எப்படி சிவா சொல்கிறது, நீ முதல்ல வா சிவா, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு சிவாவே பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவை பற்றி ஸ்னேகாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணது நம்ம ஸ்னேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகாவோட அப்பா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. ஸ்னேகா கிட்ட போய்ட்டு எதுக்கு ஸ்னேகா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேடி, இல்லை டேடி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரெவன்யூ வரணும் தான் அப்படின்னு சொன்னோடனே அவரும் பார்த்தீங்கன்னா செமையாக ஸ்னேகாவை அடிச்சிடுறாரு. இதுக்கு மேலே நான் உன்னை எப்படி நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ கேட்குற எல்லாமே செய்கிறேன், நீ சொல்கிற எல்லாமே நான் செய்கிறேன். இருந்தாலும் எப்படி உனக்கு இந்த பணத்தாசை வந்துச்சு, ஏன் இப்படிலாம் இருப்பேன்னு நினைக்கவே இல்லை ஸ்னேகா, நீ என்னை ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.